இந்த கால வேளையில தாவீதும் எப்ரோனும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் கொஞ்ச நேரம் வசனத்தின் ஆழங்களில் வேதத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். தாவீதும் எப்ரோனும் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எங்கே போகலாம் என்று கேட்டபோது கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்ரோனுக்கு போ, எப்ரோனுக்கு போ. இந்த வார்த்தையிலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தாவீதுடைய வாழ்வில் கடந்த 10 வருடங்கள், அவனுடைய வாழ்வில் ஒரு 10 வருடங்கள் எதிர்பாராத புயல்கள் வீசினது. 10 வருடங்களும் எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு ஓடினான். அந்த 10 வருடங்களில் அவன் வாழ்வில் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்தான். சவுலுடைய மரணத்துக்கு பிறகு சிக்லாக்கிலே குடியிருக்கிற அவன், சிக்லாக்கில் இருக்கிற அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் யூதயாவின் பட்டணத்திற்கு போகட்டுமா? சிக்லாக்கில் இருக்கிற நான் யூதயாவில் போய் குடியிருக்கட்டுமா? நாம் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது கர்த்தர் சொன்னார், போ என்று சொன்னார். அப்பவே கேட்கிறான், யூதயாவில எங்க போறது? யூதயா தேசத்துல நிறைய பட்டணங்கள் இருக்குது, அநேக பட்டணங்கள் இருக்கும்போ நான் எங்க போறது? பெத்லகேமுக்கு போறதா, வேற எங்க போறது கேட்கிறான். கர்த்தர் சொல்றார், எப்ரோனுக்கு போ, எப்ரோனில் குடியிரு, நான் உன்னை எப்ரோனில் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் இந்த தாவீதை எப்ரோனுக்கு அனுப்பினார். எப்ரோனை குறித்து ஒரு 5 வார்த்தை நான் சொல்றேன். எப்ரோன் என்பது சாதாரண இடம் அல்ல. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோமை நோக்கி பயணிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் நடந்து திரி, இது எல்லாத்தையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எம்மட்டும் முடியுமோ அம்மட்டும் நடந்து திரி. சிலர் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 1500 மைல்கள் ஆபிரகாம் நடந்து திரிந்தார் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு தூரம் நடந்து திரிந்த ஆபிரகாம் அந்த நாட்களில் அந்த எப்ரோனில், அந்த மம்ரேயின் சமபூமியில கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்தான். லோத்து பிரிந்து போன போது ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அந்த எப்ரோனில் கட்டி வைத்தான். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதே எப்ரோனில் வரும்போதுதான் சாராள் மரணம் அடைந்தார். சாராள் மரணம் அடைந்ததுனால அதே மம்ரேயின் சமபூமியில ஒரு கெபியை விலைக்கு வாங்கி அதில் சாராளை அடக்கம் பண்ணினார். அந்த கல்லறைக்குள்ள ஆபிரகாமின் சரீரம், ஈசாக்கின் சரீரம், ரெபெக்காளின் சரீரம், யாக்கோபின் சரீரம், லேயாளின் சரீரம், எல்லாருடைய சரீரமும் அந்த எப்ரோனில் இருக்கிற கெபிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. 3வது 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 55-56 வசனங்களில் பாருங்கள். இந்த எப்ரோன் காலேபுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட இடம். அந்த தேசத்தை சுத்தி பார்க்க போன போது கர்த்தர் அந்த பட்டணங்களை உனக்கு தருவேன்னு காலேபுட்ட சொன்னார். அதற்கப்புறம் யோசுவாவின் காலங்களில் அவர்கள் யுத்தம் செய்து எல்லைகளை பிடித்த போது அந்த எப்ரோனை 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 55-56 வசனங்களில் எப்ரோன் காலேபுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. பிறகு ஆண்டவர் ஒரு 7 பட்டணங்களை தெரிந்தெடுத்தார். அந்த 7 பட்டணத்துக்கு பேரும் அடைக்கல பட்டணங்கள். யாராவது தவறு செஞ்சிட்டா, கொலை செஞ்சிட்டா, அவர்கள் கை தவறி செஞ்சிட்டா அவர்கள் ஓடி அடைக்கலமாய் பாதுகாக்கக்கூடிய 7 பட்டணங்களை நியமித்தார். அதுல பிரதானமான பட்டணம் எப்ரோன். யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 20:7. அந்த எப்ரோனை கர்த்தர் அடைக்கல பட்டணமாய் தெரிந்து கொண்டார்.
அதற்கு பிறகு எப்ரோன் அடைக்கல பட்டணமாய் மாறினதினால் காலேப் அதை ஆரோனின் குடும்பத்துக்கு கொடுத்தார். ஆரோனின் குடும்பத்திற்கு வைத்துக் கொள்ளும்படி கொடுத்தார். அதனால அந்த எப்ரோனில் கடைசியாய் குடியிருந்தவர்கள் ஆரோனின் குமாரர்கள். யாருடைய குமாரர்கள்? அப்ப எப்ரோன் முழுக்க இப்ப யார் வாசம் பண்றா? ஆரோனின் குமாரர்கள். எங்கிருந்து ஆரம்பித்தது பாருங்க. அப்புறம் பலிபீடம் கட்டி ஆராதித்த இடம் எப்ரோன். முற்பிதாக்களில் கல்லறைகள் இருக்கிற இடம் எப்ரோன். காலேபுக்கு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்த இடம் எப்ரோன். அடைக்கல பட்டணமாய் தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் எப்ரோன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரோனின் சந்ததிகள், ஆசாரியர்கள், தலைமை ஆசாரியர்கள் வாழுகிற ஊர் எப்ரோன். அந்த அளவுக்கு கர்த்தர் எப்ரோனை விசேஷப்படுத்தி வைத்திருந்தார். இப்ப தாவீதை பார்த்து சொல்றார், நீயும் எப்ரோனுக்கு போ, நீயும் எப்ரோனுக்கு போ. இது சாதாரணமான பட்டணம் அல்ல. இப்ப குடியிருப்பது அங்கே தரிசனம் பெற்ற ஆசாரியர்கள். அந்த எப்ரோன் சாதாரணமான பாவம் நிறைந்த இடம் அல்ல. எப்ரோன் முற்பிதாக்கள் பலிபீடம் கட்டி ஆராதித்த இடம். எப்ரோன் அங்கே முற்பிதாக்களின் கல்லறை இருக்கிற இடம். எப்ரோன் அதில் இப்ப ஆசாரியர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். அதில் பிரதான ஆசாரியர் அங்குதான் வாசம் பண்ணுகிறார். எனவே தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றார், 10 வருஷம் ஓடி அலைஞ்சிட்ட, இனி கொஞ்ச நாள் இளைப்பாறும்படி எப்ரோனுக்கு போ, எப்ரோனில் போய் குடியிரு. கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இடம் எப்ரோன். இந்த 14வது நாளில் தேவ பிரசன்னத்தில் நிற்கிற நம்மை ஆண்டவர் எதற்குள் நடத்த விரும்புகிறார்னா, ஒரு எப்ரோனுக்குள்ள, பிரதான ஆசாரியன் குடியிருக்கிற ஒரு எப்ரோனுக்குள்ள, தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு எப்ரோனுக்குள்ள. எப்ரோன்ங்கிறது ஒரு அனுபவம். எப்ரோன் என்கிறது ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்வில் இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் ஒரு எப்ரோனின் அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நகர்த்துவாராக. எப்ரோனின் அனுபவம் என்பது சாதாரணமானது அல்ல. அதுக்குள்ள போனாலே என்னெல்லாம் தாவீதுக்கு ஞாபகம் வரும்? இது ஆபிரகாம் பலிபீடம் கட்டி ஆராதித்த இடம், ஆபிரகாமுடைய கால்கள் பட்ட இடம், ஆபிரகாமுடைய குடும்பங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம். அதனால் அவைகளை பார்க்கும் போதெல்லாம் தாவீதுக்கு ஒன்று புரிந்தது, அவர்களை இளைப்பாற பண்ணினவர், அவர்களை நடத்தினவர், என்னையும் நடத்த வல்லவர் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் தாவீதுக்குள் உருவாகும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். அதனால அவனை தேற்றுவதற்காக, அவனை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைச்சிட்டு போன இடம் தான் எப்ரோனுக்குள்ள. இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மள எப்ரோனின் அனுபவத்துக்குள்ள நடத்துவாராக. தேவ பிரசன்னத்தின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவாராக. எப்ரோன் என்கிறது தேவ சமூகம் நிறைந்த இடம். அங்கே ஆசாரியர்கள் எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் நியாயப்பிரமாணத்தை பாதுகாக்கிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் அதற்குள் குடியிருப்பதினால அதற்குள் போகிற அனைவருக்கும் பாதுகாப்பு உண்டு. அதற்குள் போகிற அனைவருக்கும் இரக்கம் உண்டு. அதற்குள் இருக்கிற அனைவருக்கும் தேவ பிரசன்னத்தின் அனுக்கிரகங்கள் உண்டு. அதனால தான் கர்த்தர் சொல்றார், எப்ரோனுக்கு போ, எப்ரோனுக்கு போ. சோ எப்ரோன் என்பது அவனை கர்த்தர் தேற்றுவதற்காக உள்ளே கொண்டு வந்த ஒரு இடம். இந்த நாட்கள்ல நம்ம விரும்ப வேண்டிய ஒண்ணு, கர்த்தர் என்னையும் ஒரு எப்ரோனின் அனுபவத்துக்குள்ள நடத்தணும். என் முற்பிதாக்கள் நடந்து வந்த பாதைக்குள்ள நடத்தணும். கர்த்தர் சொன்னார் இல்லையா, பூர்வ பாதையவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில நடவுங்கள். பூர்வ பாதையில கர்த்தர் நடத்தணும், நல்ல வழியில நடத்தணும். நமக்கு முன்ன போன பரிசுத்தவான்கள், முன்ன வாழ்ந்த பரிசுத்தவாட்டிகள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம வாழ பழகணும். அதுதான் ஒரு எப்ரோன். அன்னைக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள், பலிபீடம் கட்டி ஆராதித்தார்கள், தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நமக்கு முன்னோடியாய் இருந்தவர்கள் செல்வ செழிப்பாய் வாழல, ஆனா தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தார்கள். நமக்கு முன்னோடியாய் இருந்தவர்கள் அநேக நன்மைகளை பார்க்கல, பசியும் பட்டினியும் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாழ்ந்தார்கள். இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அனுபவங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தருவாராக. மகிமையின் அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. ஏன்னா எப்ரோன் ஒண்ணுமே இல்லாமல் பலி செலுத்தின இடம், எதுவுமே இல்லை.
ஒரு அடி நிலம் கூட ஆபிரகாம் கையில கொடுக்கப்படல. அப்படி கொடுக்கப்படாத போதாக்கும் கர்த்தர் சொல்றார், இந்த புழுதியில நடந்து திரி, இதெல்லாம் உனக்கு தருவேங்கிறார். அப்படி சொல்லும் போது அதெல்லாம் புழுதி, வெறும் வனாந்தரம், வெறும் மண்ணு, அதுல வாழ ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் போல நல்ல இடம் இருக்குது, அதுலயும் லோத்துவாலையும் ஆபிரகாமாலையும் சேர்ந்து வாழ முடியல. அப்ப யோசித்து பாருங்க, இது அவ்வளவுக்கு நல்ல நிலம் அல்ல. ஆனா நல்ல நிலம் அல்லாத இடத்துல தான் ஒருவன் பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தான். நல்ல இடம் அல்ல, ஆசீர்வாதத்துக்கான இடம் அல்ல, இது பெரிய செழிப்பான இடம் அல்ல. வனாந்தரத்தில் உட்கார்ந்துட்டு பலிபீடம் கட்டி ஆபிரகாம் தெய்வத்தை தொழுது கொண்டார், தெய்வத்தை மகிமைப்படுத்தினார், தேவ நாமத்தை உயர்த்தினார். அந்த எப்ரோனில் கர்த்தர் தாவீதை அழைச்சிட்டு போனார். நான் என்ன சொல்றேன் புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு முன்ன இருந்தவர்கள் வெறுமையில் கர்த்தரை ஆராதித்தவர்கள், வெறுமையில கர்த்தரை தேடினவர்கள், வெறுமையில கர்த்தரோடு வாழ்ந்தவர்கள். அந்த அந்த மகிமையான நாட்கள் இந்த நாட்களில் திரும்புவதாக, அந்த மகிமையான நாட்கள் இந்த நாட்களில் நமக்கு கர்த்தர் தருவாராக. ஒரு மகிமையை சுமக்கிற நாட்களை தெய்வம் தருவாராக. அதனாலதான் வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாவமான யாவற்றையும் நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஏன் நம்ம பல நேரங்களில் ஆண்டவரே ஆதி காலத்தில் நடந்தது போல இன்னைக்கு நடக்கட்டும் ஏன் ஜெபிக்கிறோம்? அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அன்னைக்கு செய்தது போல இன்னைக்கு செய்யும் என்று ஏன் ஜெபிக்கிறோம்? அது எப்ரோன். அன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஆனா முழங்காலில் நின்று 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 தேவ மகிமையை கண்டார்கள், தேவ பிரசனத்தை கண்டார்கள். நம்மளை போல செழிப்பு இல்ல, நம்மளை போல நன்மைகள் இல்ல, வீடு கட்டி வாழல. அவங்க இருக்கிற பலத்துல கர்த்தருக்காய் ஓடினார்கள். அடிகள், காவல்கள், நெருக்கடிகள், அவைகள் நடுவில் வாழ்ந்தார்கள். ஆனா அவைகள் நடுவில் அவர்கள் மகிமையை சுமந்தார்கள், தேவ பிரசனத்தை சுமந்தார்கள். ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறதை கண்டார்கள். ஒண்ணு தெரியுமா? அவங்க எல்லாம் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலே இடம் அசைந்தது, இருக்கிற இடம் அசைந்தது. நன்மை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, பணம் இல்ல, ஆனா அவங்க கூடும் போதெல்லாம் அசைந்தது இல்லையா? அவங்க எங்க உட்கார்ந்து ஜெபிச்சாலும் விடுதலை வரும். சிறைச்சாலையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா சிறைச்சாலையின் கட்டுகள் உடையும், வாசல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணா வாசலின் கட்டுகள் உடையும். ஏன்? பிரசங்கம் கேட்கும்போது ஒருத்தன் செத்தா கூட அவனை எழுப்பி உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணினாங்க. அப்படியெல்லாம் கர்த்தர் செய்தார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு வசதி இருக்குது, பணம் இருக்குது, தேவையான நன்மைகள் இருக்குது, நல்ல வீடு வாசல் இருக்குது, சுகபோகமான வாழ்க்கை இருக்கிறது. ஆனா பிரசன்னம் இல்ல, அபிஷேகம் இல்ல, மகிமை இல்ல. அன்னைக்கு இருந்த அனுபவங்கள் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த தேவ பிரசனத்தின் ஆழங்கள் இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு தியாகம் இருந்தது. தங்கள் நிலங்களை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அதனால அவர்கள் போன இடமெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பந்தி விசாரிப்பு செய்த ஸ்தேவானை கொண்டு தேசத்தை கலக்கினார். பந்தி விசாரிப்பு செய்த அந்த அந்த ஆமே சமாரியாவை கலக்கின பிலிப்பு அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவங்க எல்லாம் பந்தி விசாரிக்கிறவர்கள், அவங்க எல்லாம் சாப்பாடு வைக்கிற சாதாரண ஆட்கள். ஆனா அவங்க மேல இருந்த அபிஷேகமே தேசத்தை கலக்கிட்டு அவ்வளவு மகிமையா இருக்குமானால் இன்னைக்கு ஏன் இல்ல? இன்னைக்கு ஏன் அந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க ஆள் இல்ல, அந்த பிரசனத்தை வாஞ்சிக்க ஆள் இல்ல. தாவீது கேட்கிறான், நான் எங்க போகட்டும் ஆண்டவரே? கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், முற்பிதாக்கள் கால் வைத்த ஒரு இடம் இருக்கிறது எப்ரோன், அதுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வாய, ஒரு 7 வருஷம் அதுக்குள்ள போயிட்டு வாய, அந்த எப்ரோனின் அனுபவத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாய. அதை நீ பார்த்தனா அடுத்து உன்னால நிலைநிற்க முடியும். அதுக்கு அடுத்த ஒரு 33 வருஷம் ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கு இந்த 7 வருஷம் உனக்கு பலனா இருக்கும். கர்த்தர் சொன்னார், வா கொஞ்சம் மகிமைக்குள்ள போகலாம், கொஞ்சம் அபிஷேகத்துக்குள்ள போகலாம். இந்த கால வேளையிலே நான் போக வேண்டியது தேவ மகிமைக்குள்ள. ஹல்லேலூயா. எப்ரோன் தேவ மகிமை. அங்கே ஆசாரியன் உண்டு, பிரதான ஆசாரியன் உண்டு. அதற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. அது சாதாரண இடம் அல்ல, சாதாரண இடம் அல்ல. இந்த காலவேளையிலே கர்த்தர் கிருபை தருவாராக. எப்ரோனின் அனுபவத்தில் ரொம்ப சிறந்த சில அனுபவங்களை வேக வேகமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இவன் முதல் இந்த எப்ரோனுக்குள்ள கால் வைக்கிறான்ல, இந்த எப்ரோன்
படியினால் தாவீதுக்கு உண்டான ஒரு 5 ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வேகமா சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த எப்ரோனுக்குள் வந்தபோது இவனுக்கு நடந்த சில நன்மைகள். நம்பர் 1, இந்த எப்ரோனுக்குள் கால் வைத்த உடனே பின்தொடர்கிற போராட்டம் நிறுத்தப்பட்டது. பின்தொடர்கிற போராட்டம் நிறுத்தப்பட்டது. என்ன பின்தொடர்கிற போராட்டம்? கடந்த 10 வருஷங்களாக இவனை சவுல் துரத்திட்டே இருக்கிறான். போற இடமெல்லாம் துரத்துறான். இவன் எங்க இருந்தாலும் சவுல் இவனை துரத்தி வருகிறான். மரணத்துக்கும் இவனுக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்ரோனுக்கு போன்னு சொன்னார். ஏன்னா எப்ரோன் இருக்கிறதுலயே சிறந்த அடைக்கல பட்டணம். எல்லா பட்டணத்தை பார்க்கிறோம் சிறந்த அடைக்கல பட்டணம். தவறினால கொலை செய்தாலும் தப்பிதம் இல்லாமல் செய்தாலும் அவன் தப்பி ஓடுவதற்கு ஒரு சிறந்த இடம். தப்பு செய்தா பழிக்கு பழி உண்டு. தவறு செய்யல, நான் எந்த தீமையுமே செய்யல, ஆனா ஏதோ ஒரு தவறினால அவன் செத்து போயிட்டான், ஏதோ இதனால அவன் மரிச்சு போயிட்டான்னா அவனை பாதுகாப்பதற்கு தான் அடைக்கல பட்டணம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, எப்ரோனுக்கு போ, ஏன்னா அது ஒரு அடைக்கல பட்டணம். நீ உள்ள போயிட்டனாலே உன்னை பின் தொடருகிறவன் அந்த கேட்டுக்குள்ளேயே வருவதில்லை. உன்னை பின் தொடருகிறவன் அந்த கேட்டுக்குள்ள வருவதில்லை. நான் சொல்றத புரிந்து கொள்ளுங்க. ஆமே, நான் மகிமைக்குள்ள பிரவேசித்தால், எப்ரோன் என்கிற பிரசனத்துக்குள்ள நான் பிரவேசித்தால், என்னை பின் தொடருகிறவைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். சவுலோடு போராடி பிரயோஜனம் இல்லை, சவுலோடு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, சவுலை எதிர்த்து பிரயோஜனம் இல்லை. நான் சேர வேண்டியது மகிமைக்குள்ள, நான் ஓட வேண்டியது பிரசனத்துக்குள்ள. அங்க ஓடிட்டா என்னை பின் துரத்துகிற பாவமானாலும், பின் துரத்துகிற அசுத்தமானாலும், பின் துரத்துகிற போராட்டமானாலும் இந்த எப்ரோனை கடக்க முடியாது. இந்த எப்ரோனுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா இதற்குள் வருகிறவனை பாதுகாக்க ஒரு பிரதான ஆசாரியன், தன் தலையின் மேல தைலத்தை போட்டுக்கொண்ட ஒரு பிரதான ஆசாரியன் ஆயத்தமாயிருப்பார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், எப்ரோனுக்கு போ. இந்த 14வது நாள் நீங்கள் தப்ப விரும்பினால் எப்ரோனுக்கு வரணும். தப்பி ஓட விரும்பினால், நான் திரும்ப சொல்றேன், நீங்க போராடுவதனால் ஜெயிக்க முடியாது, எதிர்த்து நிற்பதனாலையும் ஜெயிக்க முடியாது. சிலதெல்லாம் ஜெயிக்கணும்னா எப்ரோனுக்குள்ள போயிடணும், அபிஷேகத்துக்குள்ள போயிடணும், மகிமைக்குள்ள போயிடணும். அப்படி போனாதான் என்னால் ஜெயிக்க முடியாதவைகளை ஜெயெடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு இந்த பகல் வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் என்னை துரத்துகிறவைகள் நின்று தப்புவதற்கு அதுதான் அடைக்கல பட்டணம். 10 வருஷமா ஓடுறான், 1-2 வருஷம் அல்ல, 10 வருஷமா இவன் பாட்டு பாடுனா ஈட்டை கொண்டு எறிவான். இவனை மருமகன் ஆக்குற தந்திரத்துல இவனை மருமகன் ஆக்கி மருமகனையே கொல்றதுக்கு சவுல் வகை தேடுவான். தான் பையன் மூலமாவே அவனை கூட்டிட்டு வா, நான் கொல்லுவேன்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் மேல தாவீது எங்கெல்லாம் ஓடுறானோ அவன் போற இடமெல்லாம் விரட்டி போவான். இப்படியே 10 வருஷம் தாவீதுடைய வாழ்க்கை தோல்வியின் ஆழத்திலேயே வாழ்ந்தது. துரத்தி ஒரு இடத்துல தாவீது சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கு, என்னால ஜெயிக்க முடியாது, இதுக்கு மேல வாழ முடியாது. ஒரு இடத்துல சொல்றாரு, இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா சவுல் என்னை கொன்றுவான், அதனால நான் பெலிஸ்திய தேசத்துக்கு போறேன், வேற எங்கேயாவது போய் குடியிருக்கிறேன், வேற எங்கேயாவது போறேன்னு சொல்லி புறப்பட்டு போகிறான். யோசித்து பாருங்க, அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவனை துரத்துனது மரணம் மட்டும் தான் துரத்திட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்ரோனுக்கு வாரியா, மரணம் அதை தாண்டி உள்ள வராது, உன்னை துரத்துறவன் அதை தாண்டி உள்ள வரமாட்டான், நீ வர்றியா? கர்த்தர்ட்ட சொன்ன உடனே தாவீது சொல்றான், நான் எப்ரோனுக்கு வர்றேன்பா. ஏன்னா எப்ரோன் அடைக்கல பட்டணம், தேவ மகிமை எனக்கு ஒரு அடைக்கல பட்டணம், தேவ பிரசன்னம் எனக்கு ஒரு அடைக்கல பட்டணம். ஏன்னா அதுக்குள்ள நான் ஓடி வந்தா என்னை துரத்துகிறவனை ஜெயிக்கலாம், என்னை துரத்துகிறவனை ஜெயிக்கலாம். நான் திரும்ப சொல்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. பாவம் என்னை துரத்துது ஐயா, உலகம் என்னை துரத்துது, அசுத்தம் என்னை துரத்துது, கரெக்ட் தான், துரத்துது இல்ல. அதுக்கு தப்பி ஓடணும்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள ஓடி வரணும், அதுதான் அடைக்கல பட்டணம். பிரசன்னத்துக்குள்ள ஓடி வந்து பிரசன்னத்தோடு நம்மை இணைத்து கொண்டால்
நம்மை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்மை தப்புவிக்க கர்த்தர் வல்லவர். 2 கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தின் நிழலுக்குள்ள என்ன மறைச்சிருங்கப்பா, என்ன மறைச்சிருங்கப்பா. அந்த எப்ரோனின் மகிமைக்குள்ள என்ன மறைச்சிருங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து, அந்த பிரசன்னத்தின் நிழலுக்குள்ள என்ன மறைச்சிருங்கப்பா. உடாபாலாமா ரியான்சாரா, அந்த மகிமைக்குள்ள என்ன மறைச்சிருங்கப்பா. வாய் திறந்து கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும். எதெல்லாம் உங்களை பின் துரத்துதோ, ஆமா இப்ப ஜெபம் பண்ணுங்க. என்னை பின் துரத்துகிற அந்தகாரங்கள் நடுவில் என்னை கொஞ்சம் பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போயிருங்க, கொண்டு போயிருங்க. ஏன் பிரசன்னத்துக்குள்ள ஓடுனாதான் எதிரியை ஜெயிக்க முடியும். பிரசன்னத்துக்குள்ள ஓடுனாதான் போராட்டங்களை ஜெயிக்க முடியும். ஜோமனிருங்க, ஜோமனிருங்க. சில வருஷங்களை துரத்துகிற அவமானங்கள், வருஷங்களை துரத்துகிற வெறுமைகள், வருஷங்களை துரத்துகிற பாவங்கள், இவைகளை ஜெயிக்க ஒரே வழி, ஒரே வழி எப்ரோன் என்கிற தேவ பிரசன்னம், எப்ரோன் என்கிற தேவ மகிமை. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அங்க ஆசாரியன் உண்டு, அங்கே பரிந்து பேச பிரதான ஆசாரியன் உண்டு. தன் கையில சிந்தின ரத்தத்தை கையில ஏந்தி கொண்டு பிதாவின் சமூகத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன் உண்டு. அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். எத்தனை பேர் கர்த்தரை துதிங்க. இயேசுவே, அந்த எப்ரோனுக்குள்ள எங்களை இழுத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளே கர்த்தர் எங்களை இழுத்துக் கொள்வீராக. அதுதான் நான் தப்பி சொல்ற இடம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் உள்ள இருக்கிற பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 6ஆம் அதிகாரம், சாரி, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4:15 பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டையில். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அந்த பிரதான ஆசாரியனுக்கு நம்முடைய பலவீனங்கள் நல்லா தெரியுமா, நம்முடைய தோல்வி நல்லா தெரியுமா, எதுல விழுந்தோன்னு அவருக்கு நல்லா தெரியுமா. அதனால கர்த்தர் சொல்றாரு, பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல. அவர்கிட்ட போயிட்டாலே உனக்காய் பரிதபிக்கிறவர், அவர் கிட்ட போயிட்டாலே உன் நிலையை கண்டு போராடுகிறவர், அவர்கிட்ட போயிட்டாலே தன் பிள்ளையை மீட்டெடுக்க பிரயாசப்படுபவர். அவரை குறித்து வேதம் சொல்லுது, கிருபாசன தண்டை தைரியமா போவோம். அவர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். எப்ரோனுக்குள் இருக்கிறவர், மகிமைக்குள் இருக்கிற கிறிஸ்து என்னை சேர்த்து கொள்ளுவார். அவர் சமூகத்தில் நிற்கும் போது என்னை துரத்துகிறவன் அவர் எல்லைக்குள் வருவதில்லை. என்னை துரத்துறது அவர் எல்லைக்குள் வருவதில்லை. நான் அதற்குள் இருக்கும் வரையிலும் அது என்னை மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. இந்த காலவேளையிலே நம்மளை மேற்கொள்ளாது இருக்க வேண்டுமானால் நான் ஓட வேண்டியது எப்ரோனுக்குள்ள. ஆமென். எப்ரோன் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் உள்ள கிறிஸ்து உண்டு. அவர் பரிதபிக்கிறவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக. அவர் யாரு கை கொடுக்க மனம் இல்லாதவர்? தேவ தூதர்களுக்கு கை கொடுக்க மனம் இல்லையா? தன்னை தேடி வருகிற ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்க. அதாங்க பிரதான ஆசாரியர். கர்த்தர் சொல்ற, எப்ரோனுக்கு போப்பா, ஆரோனின் சந்ததி உண்டு, ஆரோனின் சந்ததி உண்டு. அவர்களை மீட்டுக் கொள்வார்கள், அவர்களை தூக்கி எடுப்பார்கள். அந்த பிரசன்னம் அந்த ஆசாரியன் ஓடு. ஏன் தெரியுமா? இவனுக்கு ஒரு ஆசாரியன்னா கோலியாத்தின் பட்டயத்தை கொடுத்தார், ஒரு ஆசாரியன் 5 அப்பம் கொடுத்தார்.
அந்த பலத்துல தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். அந்த பட்டயம், அந்த ஆகாரம் இவ்வளவு தூரம் ஓட வச்சிருக்குது. கர்த்தர் திரும்ப உன்னை ஆசாரியன் அண்டை கொண்டு வந்தார். நம்முடைய கிறிஸ்துவாகிய ஆசாரியன் அண்டை நம்ம சேருவோம். ஆனால் பின் துரத்தி வருகிறவைகளை அவர் நிறுத்துவார். கரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்மண்டை என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா, உம்மண்டை சேர்த்து கொள்ளுங்கப்பா, அந்த எப்ரோனுக்குள்ள என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா. பின் தொடருகிறவைகள் இதோட நிக்கட்டுமே. இந்த 14வது நாள் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என்னை பின்தொடருகிற வெறுமை, பின்தொடருகிற அசுத்தம், என்னை பின்தொடருகிற தோல்வி இதோட முடியட்டுமே, இதோட முடியட்டுமே. என்னை பின்தொடருகிற அவமானம் இதோட முடியட்டுமே, என்னை பின்தொடர்கிற நிந்தனைகள் இதோட முடியட்டுமே. எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? என்னை பின்தொடர்ற பாவம் நிக்கட்டுமே. வாலிப பிள்ளைங்களாம் ஜோம் பண்ணுவீங்களா? நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா? என்னை பின்தொடர்கிற பாவம் இதோட போதும்பா, நான் பரிசுத்தமாக வாழணும். என்னை எப்ரோனுக்குள் சேர்த்து கொள்ளுங்க, எப்ரோனுக்குள்ளே சேர்த்து கொள்ளுங்க. பிள்ளைங்க ஜோம் பண்ணுவீங்களா? என்னை மகிமைக்குள்ளே சேர்த்து கொள்ளுங்க. பெரியவங்களாம் ஜோம் பண்ணுங்க. என் குடும்பம் நீ விழுந்து விழுந்து எழுந்திச்சது போதும்பா, விழுந்தது போதும்பா, எங்களை அந்த எப்ரோனுக்குள் சேர்த்து கொள்ளுங்க, அந்த எப்ரோனுக்குள்ள சேர்த்து கொள்ளுங்க. வாய் திறந்து ஜெபிக்கிறீங்களாமா? வாய் திறந்து ஜெபிக்கிறீங்களா? ஐயா, அந்த எப்ரோனுக்குள் கர்த்தர் சேர்த்து கொள்வாராக. அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், என் நிலைகளை கண்டு பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், என் தோல்விகளை கண்டு பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், 10 வருஷமா நான் அனுபவித்த நிந்தனைகளை கண்டு பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், மரணத்தோடு போராடுகிற என் வாழ்க்கையை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், என் வாழ்வில் வரக்கூடிய எல்லா சோதனைகள் நடுவிலையும் எனக்காய் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலவேளையிலே எங்களை எப்ரோனுக்குள்ள சேர்த்து கொள்ளுங்க. அது அடைக்கலப்பட்டனம். எப்ரோ 10 வருஷமாய் என்னை பின்துரத்தினதை நிறுத்துகிற இடம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டார்கள். புரிஞ்சுதா? முன்னெல்லாம் இவன் தான் பலவீனப்பட்டான், இவன் தான் ஓடுவான். சவுல் கிங்காங் மாதிரி தேடி தேடி வந்துட்டே இருந்தான், இவன் பயந்து பயந்து ஓடிட்டே இருந்தான். ஆனா இப்ப சரித்திரம் மாறுது. என்னைக்கு அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தானோ, என்னைக்கு தேவ பிரசனத்துக்குள்ள வந்தானோ, அன்னிலிருந்து வசனம் சொல்லுது, சவுலின் குடும்பத்தார்கள் பலவீனப்பட ஆரம்பித்தார்கள். சவுலின் குடும்பம் பலவீனப்பட ஆரம்பித்தது. இவன் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான், இவன் எடுத்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். புரிந்து கொள்ளுங்க, தேவ பிரசனத்தோடு கிறிஸ்துவோடு நான் இணைஞ்சிட்டா என்னை துரத்தினத என்னால ஜெயிக்க முடியும், என்னை துரத்தினத என்னால மேற்கொள்ள முடியும். நேற்று வரைக்கும் மேற்கொள்ள முடியல, ஆனா எப்ரோனுக்குள் வந்தானோ அன்னிலிருந்து இவன் அடிக்கிற அடியெல்லாம் சவுலின் குடும்பம் கீழே 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 தள்ளினா, அவனை துரத்தினவன இவன் மேற்கொண்டா. இந்த பகல் வேளையில ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம் சபையை சபையை இன்னைக்கு மூடுகிறது. உடபாலவாரியாம் தரா, நீ இருப்பது தேவ பிரசனத்துக்குள்ள, நீங்க நம்பி வந்திருப்பது பிரதான ஆசாரியனாகிய இயேசு மண்டையில. ரிக்காவாலதரா, இன்னைக்கு இன்னைக்கு நீ எழும்பு, எப்ரோனுக்குள்ள வா. நீ திருப்பி அடிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். உன்னை துரத்துகிற எல்லா அந்தகாரத்தையும் நீ மேற்கொள்ளலாம். எப்ரோன் அடக்கலப்பட்டனம். காமானாமாதாரா அவுடாபாலதாரா, நல்ல கரந்தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. இன்னிலிருந்து நான் திரும்ப அடிக்கணும், இன்னிலிருந்து நான் எழும்பணும். எது என்னை மேற்கொண்டதோ அதை நான் ஜெயிக்கணும். கர்த்தர் பலன் தருவாராக. ஹல்லேலூயா. எப்ரோன் என்னை எழும்ப செய்கிற இடம், அது சாதாரணமானது அல்ல. எப்ரோன் ஏன்னா உள்ள இருக்கிற ஆசாரியன் அப்படிப்பட்டவர். அவர் இவனை பலப்படுத்த பலப்படுத்த தாவீது எழும்பி அடித்தார். அப்ப நம்பர் 1 எப்ரோன் அடைக்கலப்பட்டனம், பின் தொடர்கிறவைகள் நிறுத்தப்பட்ட இடம். எப்ரோன் எப்ரோன். இரண்டாவதாக இந்த எப்ரோனில் தாவீதுக்கு அபிஷேகம் கிடைத்தது. என்ன கிடைத்தது? அபிஷேகம் கிடைத்தது. இவ்வளவு நாள் ஏற்கனவே ஒரு அபிஷேகம் இருந்தது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணினார்.
ஆனா 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். யாராக? ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, அடைக்கல பட்டணமாகிய தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் பிரவேசிக்க ஆரம்பிச்சுட்டா என் வளர்ச்சிக்கு தேவையான அபிஷேகத்தை தேவன் தருவார். இந்த அபிஷேகம் வளர்ச்சிக்காக. சொல்லுங்க, எதற்காக? வளர்ச்சிக்காக. அன்னைக்கு கொடுத்த அபிஷேகம் வளர்ச்சிக்காக அல்ல, கர்த்தர் அவனை பிரித்தெடுத்ததின் அடையாளம். பிரித்தெடுத்ததின் அடையாளம். ஆனா இப்ப கொடுத்த அபிஷேகம் பிரித்தெடுக்க அல்ல, வளருவதற்காக. இனி இவன் ராஜா. இன்னிலிருந்து யாரு? ராஜா. இவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். சோ இவன் வளருவதற்காக கர்த்தர் இவன் தலை மேல ஒரு அபிஷேகத்தை வைத்தார். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. எப்ரோன் சாதாரண இடம் அல்ல, அது என்னை வளர வைக்கிற இடம். என்னை வளர வைக்கிற இடம். நேத்து வரைக்கும் தேய்பர, இன்னிலிருந்து தேய்பர் அல்ல, வளருகிறவன். வளருகிறவன். நேத்து வரைக்கும் விழுந்தவன் இன்னைக்கு விழுகிறவன் அல்ல. ஏன்னா எப்ரோனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் என் தலையில ஊற்றப்பட ஊற்றப்பட அது ஒரு அதிகாரம். அது என்னை வளர வைக்கும். வளர வைக்கும். என் எல்லைகளை பெருக வைக்கும். என் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தும். நான் இருக்கிற நிலையிலிருந்து என்னை மகிமையா எழும்ப செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. 10 வருஷம் பயந்து ஓடினவன் இன்னைக்கு வளர ஆரம்பிக்கிறான். 10 வருஷம் தாவீது வீக்காயிட்டான் நினைச்சாங்க எல்லாருமே. ஆனா இப்போ இந்த அபிஷேகம் அவன் தலை மேல அமர்ந்ததுக்கு பிறகு தாவீது வீக்காகல, எதிரிகள் வீக்கானாங்க. அவனை எதிர்க்கிற அனைவரையும் கர்த்தர் தகர்க்க ஆரம்பித்தார். இவனை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களை தடுமாறினார்கள். தாவீதை தேவன் வளர வைத்தார். இதுக்கு பேர் தாங்க வளர்ச்சி. வளர்ச்சி. தாவீது சொல்றான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம். சொல்லுங்க, என் பாத்திரம். அதாங்க வளர்ச்சி இல்லையா? எது வளர்ச்சி தெரியுமா? நிரம்பி வளிரதா என்னது இல்லையா? வளர்ச்சி. நிரம்பி வளிரதா வளர்ச்சி. யோசித்து பாருங்க, முன்னெல்லாம் சின்ன வயசுல ஒரு கிணத்துல போய் ஒரு அடிவம்புல போய் தண்ணி எடுத்தா அந்த தண்ணி கொஞ்சம் கூட சிந்தாம வீடு வந்து என்ன செய்வோம்? சேப்போம். ஏன்னா வழி இல்லை, அந்த ஒரு தண்ணியை சமக்கணும். நம்ம தான் அங்கேருந்து சமந்திருக்கோம். அதனால சிந்தாம கீழே கொட்டிடாம குடம் உடைச்சிடாம வந்து சேப்போம். ஆனா இப்போ அப்படி இல்லை. நம்ம பாட்டு மோட்டரை போட்டுவிட்டு என்ன செய்வோம்? அது எவ்வளவு நிரம்பி வளைஞ்சாலும் அதை குறித்து என்ன செய்ய மாட்டோம், கவலைப்படுறதில்லை. இப்போ வளர்ந்துட்டோம். வீட்டில் போர் இருக்கு, வீட்டில் தண்ணி இருக்கு, அதனால ஷவர்லையும் குளிக்கலாம், வேற என்ன வேணா செய்யலாம். பாத்ரூம் பெரிய டப்பா போட்டு அதுக்குள்ள உட்காந்து என்ன செய்யலாம்? குளிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்துட்டோம். அன்னைக்கு அப்படியே இல்லை. ஒரு குடம் தண்ணியில் 2 பேர் என்ன செய்யணும்? குளிக்கணும். 2 பேர் அதெல்லாம் குளிக்கணும். 4 குடம் தண்ணி இருந்தால் அதெல்லாம் மொத்த துணி சோப்படணும். இன்னைக்கு அப்படி இல்லை. எவ்வளவு தண்ணியில் வேணா என்ன செய்யலாம்? பழகலாம். வளர்ச்சி இல்லையா? அன்னைக்கு அபிஷேகம் வளர்ச்சி இல்லை, தெரிந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார். அவ்வளவுதான். அதன் விளைவு ஓடிட்டே தான் இருந்தான். தேவ பிரசன்னத்தில் ஓடிட்டே இருந்தான். 10 வருஷம். ஆனா இப்ப ஓடுறதுக்கு அல்ல, நிக்கிறதுக்கு. அவன் வளரணும். இப்ப அவன் பெருகணும். அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவன் எல்லைகளை விருத்தியாக்கும். நேற்று வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு இருந்தான், இப்ப இழக்க மாட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாத்தையும் இழந்தான். ஆனா இப்ப இழப்பு கிடையாது, வளர்ச்சி. இது வளருது. வாஸ்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வர்றீங்களா? 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து ஒரு லிஸ்ட் இருக்குது. தாவீதுக்கு என்னென்ன பிள்ளைகள் பிறந்தார்கள், எத்தனை மனைவி இருந்தார்கள் அப்படின்னு. இந்த லிஸ்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி வரவே இல்லை. இந்த லிஸ்ட் எல்லாம் முன்னாடி என்ன செய்யல? வரவே இல்லை. ஆனா என்னைக்கு அபிஷேகம் வந்துச்சோ அன்னைக்கு குடும்பம் வளர ஆரம்பித்தது. அபிஷேகம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு குடும்பம் நிலைக்க ஆரம்பித்தது. ஏன்னா நேற்று வரைக்கும் ஒருத்தன் துரத்துனா வளர முடியல, இப்ப துரத்த ஆள் இல்லை, வளர ஆரம்பித்தா. இவன் துரத்த சூழ்நிலை இல்லை, கர்த்தர் அவனை வளர வைத்தார். 3ஆவதாக, 1 அடைக்கல பட்டணம் எப்ரோன், 2 அபிஷேகம் நிறைந்த இடம் எப்ரோன், 3ஆவது வாக்குத்தத்தம் நிறைவேறின இடம். வாக்குத்தத்தம். சொல்லுங்க, வாக்குத்தத்தம். வளர்ச்சிங்கிறது எங்க வரும்னா வாக்குத்தத்தத்துல தான். ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா அதான் அடுத்து தக்கணும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அபிஷேகம் தலை மேல இருக்குங்கிறதுக்கு அடையாளம் வளர்ச்சி. எதுல வளரணும்னா வாக்குத்தத்தத்துல நான் என்ன செய்யணும்? வளரணும். என்ன வாக்குத்தத்தம்? தாவீதின் மேல் இருந்த வாக்குத்தத்தங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம்
ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. நான் ராஜ்யபாரத்தை 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9-10. போதும். கர்த்தர் தாவீதுக்கு என்ன ஆணையிட்டாராம்? சவுலின் குடும்பத்தை விட்டு ராஜ்யபாரத்தை தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் முதல் பெயர்சவா மட்டும் நிறுத்துவேன். இது யார் சொன்ன வார்த்தை? பேசுங்க, யார் சொன்ன வார்த்தை? இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே. ஒரு மனுஷன் இன்னொருத்தனை பார்த்து சொல்றான், தாவீது மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல. சவுலின் குடும்பத்தை விட்டு இந்த ராஜ்யபாரத்தை தாவீதின் மேல் தாண்ட பண்ணுவேன். தாவீதின் மேல் தாண்ட பண்ணி அவன் குடும்பத்தை தான் முதல் பெயர்சவா மட்டும் நான் நிலை நிறுத்துவேன், அவனை நிறுத்துவேன்னு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டு இருக்கிறாராம். அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வைத்தார். அபிஷேகம் வளர வைக்குன்னு சொன்னா என்ன தெரியுமா? தொய்ந்து போன தரிசனம், தொய்ந்து போன வாக்குத்தத்தம், அழிந்து போன வாக்குத்தத்தம், 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், சவுலின் குடும்பத்தை விட்டு இந்த ராஜ்யபாரத்தை எடுத்து உன் தலை மேல வைப்பேன்னு கர்த்தர் எப்பவோ சொன்ன வார்த்தை. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது, அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாம இருந்தது. ஆனா என்னைக்கு எப்ரோனுக்குள் வந்தானோ, என்னைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்தானோ, என்னைக்கு அபிஷேகம் தலையில வைக்கப்பட்டதோ, அன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது, வாக்குத்தத்தம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்ப யூதாவுக்கு ராஜா, யூதா கோத்திரத்துக்கு ராஜா, யூதா கோத்திரத்துக்குள்ள இவன் தலைவன். இது வரைக்கும் நேத்த வரைக்கும் இவன் பெருக முடியல, நேத்த வரைக்கும் வளர முடியல, நேத்த வரைக்கும் ஓடிட்டே இருந்தவன் இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. யூதாவுக்குள்ள ராஜாவா இருக்கிறான். இன்னும் முழுசா நிறைவேறல, ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு, வாக்குத்தத்தம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. வசனத்துக்குள்ள அவன் வர ஆரம்பிச்சிட்டான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கால வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம், அபிஷேகம் என் தலை மேல வர வர எனக்குள்ள இருக்கிற வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். எனக்கு தந்த வார்த்தைகளை நிறைவேற்ற ஆரம்பிப்பார். எனக்குள்ள தேவன் தந்த கிருபையை அவர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ யோசித்து பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசிங்க. 3:18. இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாக இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கையுக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. அப்ப ஏற்கனவே என்ன தரிசனம் இருக்குதுன்னா, பெலிஸ்தரின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் யாரை கொண்டு நீங்களாக்குவேன்? தாவீதை கொண்டு செய்வேன்னு கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, கர்த்தர் தெளிவா சொல்றாரு, வாக்குத்தத்தம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்னேர் சொல்றான், அன்னைக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இப்ப தாவீது வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, அப்னேர் என்கிற மனிதன் பென்யமீன் கோத்திரத்தை பார்த்து சொல்றான், நம்ம எல்லாம் அவனோட ஐக்கியம் ஆயிருவோம். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் அவனில் நிறைவேறுகிறது. எங்க வளர்ச்சிங்கிறது எனக்கு தெய்வம் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது. வளர்ச்சி என்பது கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தையை செய்து முடிப்பது. வளர்ச்சி என்பது என்கிட்ட கர்த்தர் என்னெல்லாம் பேசுறாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில செயல்படுத்துவது. அதுதாங்க மெய்யான வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. இந்த கால வேளையில நான் வளரணும். எதுல? எனக்கு தெய்வம் தந்த வார்த்தையில, எனக்கு தெய்வம் தந்த வாக்குத்தத்தங்கள்ல. நான் உனக்கு இதை செய்வேன் கர்த்தர் எதெல்லாம் சொன்னாரோ அதுல நான் வளரணும். அதுக்கு எப்ரோனுக்குள்ள நான் வந்துடணும். ஆமென்.
அப்போ அபிஷேகத்தினுடைய நிறைவும் அபிஷேகத்துடைய பிரசன்னமும் அபிஷேகத்துடைய வல்லமையும் சும்மா இருக்காது. ஏதோ சும்மா அபிஷேகம் சும்மா ஆவில் நிரம்புறோம் கிடையாது. அபிஷேகத்துடைய வேலையே என்னை வளர வைப்பது, என்னை வளர வைப்பது, குடும்பத்திலையும் வளர வைக்குது. ஆமே, அவனுடைய வாக்குத்தத்தத்தையும் வளர வைக்கிறது இல்லையா? நான் என்ன சொல்றேன், தேவ பிரசன்னம் எனக்கு தேவை, அபிஷேகம் எனக்கு தேவை, நான் வளருவதற்கு. ஏன்னா என்னை வளர வைக்க அபிஷேகத்தால தான் முடியும், என்னை வளர வைக்க தேவ மகிமையால தான் முடியும். என் தலை மேல நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது இல்லையா? அநேகருக்கு கால தாமதமாகி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது, அநேகருக்கு மரிக்கும் தருவாயில் நிறைவேறினது, அநேகருக்கு சின்ன வயசுலயே நிறைவேறினது. ஆனா வாக்குத்தத்தங்கள் யார் தலை மேல இருந்ததோ அவர்கள் மேலெல்லாம் அபிஷேகம் இருந்ததே இல்லையா? யோவான் பிறப்பதற்கு முன்ன சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் அப்படிங்கிறார். சகரியாவை குறித்து வசனம் சொல்லுது, சகரியா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தான் அப்படின்னு. எலிசபெத்தை குறித்து வசனம் சொல்லுது, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினாள். யோசித்து பாருங்க, எல்லாருமே பரிசுத்த ஆவியில் நிரம்புறாங்க. சகரியாவுக்குள்ள பரிசுத்த ஆவி, எலிசபெத்துக்குள்ள பரிசுத்த ஆவி, பெறப்போற பிள்ளைக்குள்ளையும் பரிசுத்த ஆவி. அப்ப யோசித்து பாருங்க, அபிஷேகம் வளர வைக்கும், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வைக்கும். நேத்து வரைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறல. என்னைக்கு அபிஷேகம் உள்ள வந்துச்சோ, அபிஷேகம் செயல்படாத பகுதிகளை செயல்பட வைக்கும், அபிஷேகம் செயல்படாத சரீரங்களை செயல்பட வைக்கும். அபிஷேகம் என் வாழ்க்கையில எதெல்லாம் செயல்படாத நான் தீர்மானிக்கிறேனோ அவைகளை செயல்படுத்தும். இந்த கால வேளையில கர்த்தரதை செய்வாராக. அபிஷேகம் அபிஷேகம் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய அபிஷேகங்கிறது சாதாரணமானது அல்ல. அது என் தலையில ஊற்றப்பட இல்ல, வாய்ப்பில்லை. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாய்ப்பில்லை. வாக்குத்தத்தம் செயல்படும், வாய்ப்பில்லை. எனக்கு தந்ததை, எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். அதுக்கான சாத்தியக்கூறு இல்லாம இருக்கலாம். நான் எப்ரோன்ல மட்டும் இருந்தா சாத்தியமில்லாதவைகளை சாத்தியப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஏதோ அபிஷேகங்கிறது எமோஷனலா ஆராதிக்கிறதுக்கு அல்லங்க. அபிஷேகம் இல்லாதவைகளை உருவாக்கும், இல்லாதவைகளை உருவாக்கும். எனக்கு இந்த நன்மை கிடைக்க வாய்ப்பில்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பில்லை, என் வாழ்க்கை மாற வாய்ப்பில்லை. எங்கெல்லாம் சொல்றோமோ அங்கெல்லாம் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து பாருங்க, கர்த்தரோடு நெருங்கி பாருங்க. வாய்ப்பில்லாததை செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவர், வாய்ப்பில்லாததை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். யாருங்க சொன்னது ரட்சிக்கப்பட மாட்டோம், மாற்றம் வராது, விடுதலை வராது? யார் சொன்னது? எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். நான் எப்ரோனில் குடியிருப்பேன், என் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீது வேணா மறந்திருக்கலாம், அப்னேர் சொல்றான், ஹே, வாக்குத்தத்தம் தலை மேல இருக்குது, கர்த்தர் அதை செஞ்சிட்டு இருக்கிறாரு, இப்ப நிறைவேறிட்டு இருக்குது. அதனால அவன் வாக்குத்தத்தத்தின் புருஷன், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறதை காண்கிறான். இந்த கால வேளையில அடைக்கல பட்டணத்துக்குள் ஆசாரியன் உள்ள போன அபிஷேகம், அந்த அபிஷேகம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற வைக்கும், வாக்குத்தத்தங்களை செயல்படுத்த வைக்கும். அவன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்க ஆரம்பித்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஹல்லேலூயா! 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாரோடு கூட இருந்தார்? தாவீதோடு கூட. 3ஆம் அதிகாரத்துல அப்னேர் சொல்றான், அவன்கிட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சுன்னு. 5ஆம் அதிகாரத்துல அங்க அப்னேர் சொன்னால தான் முதல் பெயர்சவா மட்டும், அது 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, 5ஆம் அதிகாரத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டாரு. 3ஆவது 4ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு கோத்திரத்துக்கு ராஜா, 5ஆம் அதிகாரம் வரும்போ சமஸ்த இஸ்ரவேலுக்குமே ராஜா, 12 கோத்திரத்துக்குமே ராஜா. தான் முதல் பெயர்சவா மட்டும்
மட்டும் இவன் ராஜா, இவன் பெயர் சொல்லப்படாத இடமே இல்லை, இவன் பெயர் வழங்கப்படாத இடமே இல்லை. நான் சொல்றத புரிந்து கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒன்னொன்னா ஆரம்பிக்கும். ஆனா நடக்க ஆரம்பிச்சுட்டா 100க்கு 100 நிறைவேறாமல் வாக்குத்தத்தம் திரும்புவதே இல்லை, வார்த்தை திரும்புவதே இல்லை. ஏன்னா இது தெய்வத்தால் கொடுக்கப்பட்டவைகள், தேவன் கொடுத்த தரிசனம். அவன் பயந்து ஓடும் போதெல்லாம் அவனை தேற்றுவதற்காக கர்த்தர் பேசுற வார்த்தை ஏதோ அக்காலத்தில் அவனை தேற்றுவதற்கு அல்ல, அது அவனுடைய எதிர்காலம், அது அவனுடைய எதிர்காலம். நான் ஒன்று சொல்லட்டுமா? கஷ்டத்தின் நடுவில், வெறுமையின் நடுவில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நம்மளை தேற்றுவதற்கு அல்ல, அது நம்முடைய எதிர்காலம். அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதான் கர்த்தர் சொல்றார், எப்ரோனுக்கு வா, நான் நிறைவேற்றுவேன். எப்ரோனுக்கு வா, தரிசனம் நிறைவேறும். எப்ரோனுக்குள்ள வா, உன் மேல வைத்த திட்டங்கள் நிறைவேறும். எப்ரோனுக்குள்ள வா, உன் எல்லைகள் விஸ்தாரமாகும். எப்ரோனுக்குள்ள வா, ஒன்னொன்னாய் உன்னோடு வந்து சேருகிறத உன் கண்கள் பார்க்கும். எப்ரோன் மகிழ்ச்சியின் கூடாரம், என்னை வளர வைக்கிற இடம். தாவீது முழுக்க வளர்ந்தது எப்ரோனில். இங்க இருந்துதான் வளர்ச்சி ஆரம்பித்தது. இந்த கால வேளையில் ஒரு வளர்ச்சிக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஒரு வளர்ச்சிக்கு நேராய், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராய். ஓ ஹalleluya! இக்காலம் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் காலம். ஓ ஹalleluya! இது எப்ரோனின் மகிமையில் வாக்குத்தத்தங்கள் செயல்படுகிற காலங்கள். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்துவாராக. ஹalleluya! தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்னை எமோஷனல்ல அல்லது சின்ன பிள்ளை ஏமாத்துவதற்கு சொன்ன மாதிரி அல்ல. மனுஷ வார்த்தைகள் தான் நேரத்தில் ஆறுதல் படுத்துறது போல இருக்கும். தேவன் ஒரு வார்த்தையை வாய் திறந்து சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒளியவே ஆதரவா இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நான் சாகும் வரைக்கும் எனக்கு ஆதரவா இருப்பார். உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னா சாகு வரைக்கும் கூட இருப்பார். நான் தான் உனக்கு துணைன்னு சொல்லிட்டாருன்னா சாகு வரைக்கும் துணை நிற்பார். ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரியாக்குவேன், உன்னை வளர வைப்பேன் கர்த்தர் சொல்லிட்டா அதை செய்வார். அவர் செய்யாமல் போவதே இல்லை. அதான் கர்த்தர் சொல்றார், எப்ரோனுக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்ரோன் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். யோசித்து பாருங்க, இது அடைக்கலப்பட்டனம். ஆசாரியன் இருக்கிறான், பின் தொடர்கிற அனைத்தும் இதோடு நின்றுச்சு. உள்ள வந்த அபிஷேகம் சும்மா இருக்கல, இவனுக்குள்ள வாக்குத்தத்தத்தை வளர வச்சிருச்சு. வாக்குத்தத்தத்துல இவனை பெருக வச்சிருச்சு. கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். ஒரு 2 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். இவனை கர்த்தர் வளர வைக்கும்போ 2 பாடம் கற்றுக் கொடுத்தார். இந்த எப்ரோனில் கர்த்தர் 2 பாடம் கற்றுக் கொடுத்தார். நான் இவ்வளவு நேரம் சொன்னது எப்ரோனின் மகிமை, எப்ரோன் வளர வைக்கிறது. ஆனா இப்ப சொல்ல போறது எப்ரோன் கற்றுக் கொடுத்த 2 பாடம். 1, மனித பலத்தில் நில்லாதே. யார் பலத்துல? நீ வளர ஆரம்பிச்சிட்டனா யார் பலத்துக்கு போயிடாத, மனுஷ பலத்துக்கு போகாத. பரிசுத்த ஆவியான கையில் எடுத்துட்டாரு, என் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுதாரு, என்னை தூக்குறாருன்னா எக்காரணத்தை கொண்டு யார்கிட்ட சிக்கக்கூடாது, மனுஷ பலத்துல சிக்கக்கூடாது. இந்த 3ஆம் அதிகாரம் நான் சம்பவத்தை சொல்றேன், நீங்க கவனித்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல்ல சவுலின் குமாரன் அரசாண்டுட்டு இருக்கிறான். இஸ்ரவேல்ல தாவீது ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் ராஜா. அந்த சவுலுக்கு ஒரு படை தளபதி இருந்தான், அவன் பேர் அப்னேர். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பேரு? அப்னேர். இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்னேருக்கும் சவுலின் குமாரன் அந்த ராஜாவுக்கும் சின்ன சண்டை வந்துச்சு. அதனால அப்னேர் என்ன பண்ணான்னா, உன்கிட்ட இருக்க ராஜ்யத்தை கொண்டு போய் நான் தாவீதுட்ட கொடுப்பேன், என்னையே எதிர்த்துட்டலன்னு சொல்லிட்டு நேர தாவீதை பார்க்க வந்துட்டான். தாவீதை பார்க்க வந்தவன் பேசாம அமைதியா போக வேண்டியதானே. தாவீதுக்கே ஒரு நம்பிக்கை கொடுத்தான் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலை எல்லாம் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாக என்ன ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். உம்முடைய ஆத்துமா அரசால விரும்புகிற இடமெல்லாம் அப்படியே தாவீது அப்னேரை அவன் சமாதானத்தோட
வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. இவன் சொல்றான், நான் செய்றேன். உனக்காக யார் செய்றா? முழு இஸ்ரவேலின் நான் திருப்புறையா. உன் மனசு எங்கெல்லாம் அரசால விரும்புதோ அங்கெல்லாம் நீ என்ன செய்யணும்? ஏற்கனவே அங்க ஒரு ராஜாவுக்கு வேட்டு வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறான். இவனை நம்பி தாவீது இறங்குனா தாவீதையும் குழி தோண்டி புதைக்க வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? புதைச்சிட்டு நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு மார்பு தட்டிட்டே அலைவான். கர்த்தர் பார்த்தார், அப்படியா நீயா திரும்ப போற வழியில இவன் ஏற்கனவே தாவீதுக்கு படைத்தளபதி ஒருத்தர் இருக்கிறான், யோவாப். அவன் தம்பியை ஒரு யுத்தத்தில் கொன்னவன் இந்த அப்னேர் ஆக்கும். யோவாபு பார்த்து, அங்க வா ராசா, தனியா கூட்டு போய் தம்பியை கொலை பண்ணதுனால அங்கனையே பழி வாங்கி அப்னேரை கொன்னு போட்டான். கொன்னது யோவாப், தாவீதுடைய ஆளாக்கு. யோசித்து பாருங்க, தாவீதுடைய நம்பிக்கை இப்ப யார ஆச்சு? கொஞ்சம் அப்னேர். பரவாயில்லையே, அப்னேர் இஸ்ரவேலுக்கு பெரிய தாவீது சவுலுக்கு படைத்தளபதியா இருந்தவன். அப்போ ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக்கும் யாரு? அப்னேர். கூட இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சான் தாவீது. கர்த்தர் வீட்டுக்கு போடல, வாசலுக்கு போகணும் போட்டு சொல்லிட்டார். எப்ரோன் வாசல் வச்சு கொன்னார். எந்த வாசல்ல? அவன் கொஞ்சம் உள்ள வந்திருந்தா அவனை கொல்ல முடியாது. எப்ரோனுக்குள்ள வந்தா அவனை யாரும் என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது, அது அடைக்கலப்பட்டணும். ஆனா எப்ரோன் வாசல வச்சு கொன்னான். கர்த்தர் அங்கே கொண்டு போட்டார். என் போய் ஓன் அழுறான், ஐயோ மதிகடன் சாவறது போல செத்துட்டியப்பா, கொஞ்சம் உள்ள போயிருந்தா தப்பிச்சிருப்பியான்னு. இது கர்த்தரால் வந்தது. எப்ரோன் மனிதனை நெருங்க விடாது. அதாங்க எப்ரோனுடைய பவர். பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டா மனுஷனை நெருங்க விடாது. நான் செய்றேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னா வாசலுக்கு போகணும், அவனை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை கத்தர் பார்ப்பார். நீங்க மகிமையில போக ஆரம்பிச்சீங்க, தேவனோடு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் தான் சொல்ற எவரையும் பக்கத்தில் நெருங்க விட மாட்டார், பக்கத்தில் வர விட மாட்டார். ஏன்னா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதே கர்த்தராக்கும், செயல்படுத்துவது கர்த்தராக்கும், கிரியை செய்வது கர்த்தராக்கும். இப்ப எந்த மனுஷனும் நான் உனக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்ல விடவே மாட்டார். இது தாவீதுக்கு பெரிய பாடம். அப்படியானால் நான் நம்ப வேண்டியது கர்த்தரை மட்டுமே. எனக்கு எத்தனை பேர் நான் உனக்கு உதவினாலும் நல்லது, சந்தோஷம், கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுக்கு அப்புறம் எப்ரோனுக்கு அப்புறம் எல்லாம் தாவீது யாரையுமே நம்பல. அப்பெல்லாம் கர்த்தரை மட்டும் என்ன செய்யறான்? நம்புறான். ஏன்? கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு, நீ வளரும்போ அபிஷேகம் தலையில இருக்குமானால் மனிதனை என்ன செய்யாத, நம்பாத, ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பாத, உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்ற நம்பாத, எல்லா விஷயத்திலும் கூட இருப்பேன்னு சொல்றானே அவனை நம்பாத. ஏன் நம்பாத? அவனால உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, அவனால் உனக்கு தீமை செய்ய தான் முடியும். ஏன்னா அங்க யாருக்கனே ஒருத்தருக்கு வேட்டி வச்சுட்டு தான் என்ன செய்யுது இல்லையா? நீங்க வீட்டுல போய் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இஸ்போசேத் என்கிற ராஜா, அவன் சவுலுடைய பையன், அவனை மிரட்டிட்டாக்க இங்க வந்திருக்கிறான். இல்ல உன்கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை பிடிங்கி யார்ட்ட கொடுத்துருவேன், நான் போய் தாவீதுட்ட கொடுத்துருவேன், உன் அப்பனுக்கே வேலை பார்த்தவனாக்கும் நானு, நீ என்ன எதிர்க்கிறியா அப்படிங்கிற அவன்கிட்ட போயிட்டு அவன் சின்ன பிள்ளை பயந்து போய் நிற்கிறான், இவன் என்ன பேச முடியும் அப்படின்னு. ஆனா தாவீது நினைச்சான், பரவாயில்லையே அங்கிருந்து நம்மளை தேடி வந்திருக்கிறானே, அப்போ நல்லதுதான் நினைச்சான். கர்த்தர் நம்ப விடல. எப்ரோன் 1000 பேர் நான் சொன்னாலும் அந்த நான்கு இடத்துல கர்த்தர் மட்டும்தான் இருப்பார், கர்த்தர் மட்டும்தான் வருவார். அதனால தான் சில மனித வாசல்களை கர்த்தர் அடைக்கிறார். நான் அப்படின்னு சொல்ற இடத்துல கர்த்தர் அடைச்சிருவார். நான் செய்வேன், நான் செய்தேன், இந்த வீட்டை நான் தான் தூக்கி விட்டேன், இவனுக்கு நான் தான் படிப்பையும் கொடுத்தேன், நான் தான் வாசல் திறந்தேன், நான் தான் இவனை வாழ வைக்கேன், ஒருத்தனை சொல்ல விட மாட்டார். ஏன்னா நான் குடியிருப்பது எப்ரோனுக்குள்ள, நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழ்றேன். என்னை மனுஷன் கையில விட்டு வேடிக்கை பார்க்கவே மாட்டார், மனுஷன் கையில விட்டுட்டு அவனை மேற்கொள்ள விடவே மாட்டார். ஏன்னா எப்ரோனில் இருக்கிறவனை கர்த்தர் கையில் எடுப்பார். ஆமென். இரண்டாவது ஒரு பாடம், தன் கூட இருக்கிற எதிரியை கர்த்தர் காண்பித்து கொடுத்தான். தன் கூட இருக்கிற எதிரியை 10 வருஷமா அவன் பார்த்தது வெளியில இருக்கிற எதிரிய. ஆனா இப்ப கர்த்தர் காட்டி கொடுத்தது கூட இருக்கிற எதிரிய. 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் இன்னும் பலவீனன், இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறார்கள், கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக, நான் இன்னும் பலவீனன். யோவாப்பு தாவீதுக்கு படைத்தளபதி. தாவீது சொல்லாமலே போய் அப்னேரை கொன்னுட்டு வந்துட்டான். தாவீது சொல்றான், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் என் வாக்குத்தத்தம் நிறைவேறுது, என் வாழ்க்கை வளருது,
ஆனாலும் நான் இன்னும் என்னவா இருக்கிறேன்? பலவீனன். என் கூட இருக்கிறவன் எனக்கு எதிரியா இருக்கிறான், என் கூட இருக்கிறவன் எனக்கு துரோகியா இருக்கிறான். இவ்வளவு நாள் பிரச்சனை வெளியே நினைச்சேன், ஆனா இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? உள்ள. இதை நான் எப்படி ஜெயிக்கிறது? நான் இன்னும் பலவீனன். ஒன்னு சொல்லட்டுமா? தேவனுக்கு முன்ன போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பலவீனன் என்று நீங்க சொல்லி பாருங்க, பல மடங்கு நம்மளை பலப்படுத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம் பலவீனங்கிறத கர்த்தர் உணர வச்ச ஒரு இடம். ப்ரோ, என்னால முடியலப்பா, என் கூட இருக்கிறவனை மேற்கொள்ள முடியல, பிள்ளைகளை சரிப்படுத்த தெரியல, புருஷன் பொண்டாட்டியை சரிப்படுத்த தெரியல, என் குடும்பத்தை என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்றேன் தெரியுமா? வெளி பிரச்சனை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், வீட்டுக்குள்ள வர பிரச்சனையை நம்மளால ஹேண்டில் பண்ணவே அது பெரிய கஷ்டமா இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவி, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், மாமியார் மருமகள், குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணவே அது தளர்ந்துடும். என்ன ஆண்டவரே, நான் இது என்னதான் செய்யறது? இதுக்கு மேல தளர்ந்துரும் இல்லையா? தாவீது சொல்றான், எப்ரோன்ல வச்சு முடியலப்பா, நான் இன்னும் பலவீனனா இருக்கிறேன்னு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு நினைச்சேன், நான் எப்ரோனுக்குள்ள வாழ்றேன்னு நினைச்சேன், பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா உள்ளேயே பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஒன்று தெரியுமா? தாவீதுக்கு ஒரு பாடம். நீ எங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனை உன்னை சுத்தி வந்துட்டே தான் இருக்கும். ஆக மொத்தம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ரெஸ்ட் மோடுக்கு மட்டும் போயிடாத அலாட்டாரு. எப்போவுமே திறப்பலர், எப்போவுமே ஜோமன், எப்போவுமே பலத்தை பெருகிக்கோ, எப்போதுமே கர்த்தரோட நட, எப்போதும் கர்த்தரோடு இல்லையா? அதுதாங்க. இப்ப சில சொல்லுதுமா, நம்ம யாரையுமே நம்ப முடியல, எதையுமே நம்ப முடியல, என் வீட்டுல யாரையுமே நம்ப தெரியலன்னு சொல்லுவோம். ஏன் அந்த இடத்துக்கு வந்தோம்? வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போய் தான் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம்ல. தாவீது அந்த இடத்துக்கு வர்றான், யாரையுமே நம்ப முடியலப்பா, எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது. நேற்று வரைக்கும் எதிரி வெளியே நினைச்சேன், ஆனா இப்ப எதிரி உள்ளே இருக்கிறான். கர்த்தர் அவனை பலப்படுத்த ஆரம்பித்தார். அவனை பலவீனனா கர்த்தர் விடல, அவன் தன்னுடைய சூழ்நிலையை கர்த்தரோட பேச ஆரம்பித்தான். இவனை எதிர்க்க என்னால முடியாது, சொந்தக்காரன், என் படை தளபதி, என் கூடவே இருக்கிறவன், என் பிளஸும் தெரியும், என் மைனஸும் தெரியும், நான் எங்க விழுவேன்னு அவனுக்கு தெரியும், நான் எங்க வாழ்வேன்னு அவனுக்கு தெரியும், என் அடி எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியும், நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும், நான் எப்படி உபவாசிப்பேன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள் என்று சொன்னால் ஆவியில வளர்ந்த பெற்றோரும் தடுமாறத்தான் செய்வார்கள். பிள்ளைகள் மட்டும் வெளியில 1000 பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண நிறைய பேர் ஆவில வளர்ந்தவர்கள். பிள்ளைகள் அவர்களுக்கு எதிராய் மாறும்போ, பிள்ளைகள் அவர்களை அவமானப்படுத்தும்போ அதுல அவர்களால் நிலை நிற்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா தாவீதுக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் காட்டி கொடுத்தார். நீ வெளியே இருக்கிற பிரச்சனையை பார்த்து 10 வருஷம் ஓடிட்டப்பா, ஆனா உள்ளேயும் என்ன வரும்? பிரச்சனை வரும். இதை எப்படி ஜெயிச்சான்னா, கர்த்தர்ட்ட சொன்னான், நான் பலவீனன். எப்ரோன் கற்றுக் கொடுக்கிற பாடம், கர்த்தர்ட்ட உண்மையை பேசணும், கர்த்தர்ட்ட உண்மையை ஒத்துக்கொள்ளணும். என்னால முடியலன்னா முடியல, நான் பலவீனன், ஜெயிக்க தெரியலன்னா ஜெயிக்க தெரியல, வாழ தெரியலன்னா வாழ தெரியல, எனக்கு தெரியலங்கிறத யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தர்ட்ட போய் ஞானி மாதிரி நடிக்க கூடாது, கர்த்தர்ட்ட பரிசை மாதிரி ஜோமனப்படாது. கர்த்தர்ட்ட சில நேரம் நான் குப்பைன்னு சொல்ல வேண்டியிருக்கும், சில நேரம் நான் ஒரு தூசிப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்ல வேண்டியிருக்கும், சில நேரம் ஆண்டவரே கைவிட்டுறாதீங்கன்னு கெஞ்ச வேண்டியிருக்கும். ஏன்னா அது எப்ரோன் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது. வெளியே இருக்கிற எதிரிய அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்து ஜெயிச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற எதிரிய உன் பலவீனத்தை கர்த்தருக்கு முன்ன வச்சுதான் ஜெயிக்க முடியும், பலிபீடத்துல வந்து விழுந்துதான் ஜெயிக்க முடியும். நான் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், முகங்குப்புற விழுதல். இதுக்கு பேர் தாங்க முகங்குப்புற. முழங்கால் நிற்று ஜெபிக்கிற அனுபவம் வேற, முகங்குப்புற விழுறது வேற. முகங்குப்புற விழுறோன்னா என்னால முடியலப்பா இல்லையா? ஒரு மனுஷன் காலில் விழுந்து எனக்கு இறங்கும் அப்படின்னு கெஞ்சுறது கடைசி எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லையா? ஒரு மனுஷன் காலை பிடிக்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல், எனக்கு எப்படியாவது உதவன். அதே தாங்க, நான் முடியல, எனக்கு உதவுங்க ஆண்டவரேங்கிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் எப்ரோனில் கற்றுக் கொடுத்தார். நேற்று வரைக்கும் இப்படி ஜெபம் பண்ண ஆளே கிடையாது, இப்படி அழுதவனே கிடையாது. அவன் காட்டுல இருந்தாலும் தைரியமா வாழ்ந்தவன், காட்டுல இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொன்னவன். ஆனா எப்ரோனில் வச்சு கர்த்தர் பாதத்திலேயே விழ வச்சுட்டாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், அதுக்காக நான் விழுந்துட்டேன்னு அடையாளம் கிடையாது, அது என்னை உருவாக்குற இடம், என்னை உருவாக்குற இடம்.
ஒரு அடுத்த ஒரு தலைமுறை நான் எழுப்புறதுக்கு, அடுத்த ஒரு சந்ததி எழுப்புறதுக்கு கர்த்தரனை புடமிடுகிற இடம் எப்ரோன். எப்ரோன் அந்த ஜெபம் தாவீதுக்கு அது வரைக்கும் வரல. ஆனா இப்ப தாவீது முகங்கொப்பர விழுந்து சொல்றான், நான் பலவீனப்பா, அபிஷேகம் இருக்கு, தரிசனம் இருக்கு, கிருபை இருக்கு, ஆனா நான் பலவீனம், எனக்கு தெரியலையே, மேற்கொள்ள தெரியலையே, ஜெயிக்க தெரியலையே, இந்த காரியத்துல வெற்றியா வாழ தெரியலையே, என்னால முடியலப்பான்னு தன்னை ஒத்துக்கிட்டான் பாருங்க. எப்ரோ அங்க இருந்து தாங்க கர்த்தர் தாவீதை தூக்குனார். இங்க தாங்க சமஸ்த இஸ்ரவேலர்களும் தாவீதை தேடி வந்தாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, அக்காலத்துல எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாக இஸ்ரவேலை நீர் மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவரோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல். எப்ப நான் பலவீனம் ஒத்துக்கிறோம் தெரியுமா, அது அவமானம் அல்ல, அது என்னுடைய வீக்னஸ் அல்ல. நான் என்ன பலவீனம் ஒத்துக்கொள்ளும்போ அடுத்த வளர்ச்சி, அடுத்த வளர்ச்சி. என்னால முடியலப்பா, என் குடும்பத்தையே ஜெயிக்க தெரிலப்பா, என் பிள்ளைகளையே ஜெயிக்க தெரிலப்பா, என் வீட்டையே ஜெயிக்க தெரிலப்பா, ஏன் என்னையே எனக்கு ஜெயிக்க தெரிலப்பான்னு எப்ப விழுறோமோ அதுல இருந்துதான் ஒரு வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. எப்ரோன் ஒரு வளர்ச்சி, ஆனா எப்ரோனுக்குள் வந்த ஒரு பாடம் இன்னொரு வளர்ச்சி. எப்ரோன் ஒரு தனி வளர்ச்சி, வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல். ஆனா எப்ரோன்ல வச்சுதான் அடுத்த ஒரு மகிமைக்கு நேர கர்த்தர் அவனை நடத்த விரும்பினதுனால அவனை பலவீனன்னு ஒத்துக்க வச்சார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, தாவீது வர வர பலத்தான் அப்படின்னு இருக்கும். அவன் நினைச்சா நம்ம ரெடி ஆயிட்டோம், ஏனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் கொண்டு விட்டாரு, இல்ல மகனே நீ ரெடி ஆகல, பலவீன. போன வாரம் நடந்த ஒரு சம்பவம், சில காரியங்கள் என்னை ரொம்ப அசைத்தது. நாங்கள் 2 பேரும் அதை குறித்து நிறைய பேசணும். ஓகே ரெடி ஆயிருச்சு, ஓகே சூப்பர் அப்படின்னு நினைக்கும்போ சிலருடைய தவறுகள் என் கண்ணுக்கு முன்ன வந்துச்சு பாருங்க, என்ன அது உடைச்சிருச்சு அப்படியே. இவங்களை ஓகே ரெடி நம்ம நினைச்ச ஒரு காரியம் இல்லை, அது ஜீரோன்னு வந்து நிறுத்தினார் கர்த்தர். எனக்கு அதுல இருந்து எனக்கு அதை விட்டு இன்னும் வெளிவர முடியலை. நான் அதற்காக ரொம்ப ஜோமன்ட்டே இருக்கிறேன், அந்த காரியங்களுக்காக போராடிட்டே இருக்கிறேன். என்னை அந்த கட்டத்தில் நான் கர்த்தரவே ஜோம் பண்ணேன், என்னால் முடியலப்பா, இதுக்கு மேலே என்ன செய்யணும் எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் போய் ஆண்டவர்கிட்ட தான் ஜோம் பண்ணேன், எனக்கு தெரிலப்பா. நான் இப்போவும் ஜோம் பண்ணுறேன், எனக்கு தெரிலப்பா, இதை நான் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் விடக்கூடாது, நான் விட்டுற மாட்டேன், அதை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறேன், விட மாட்டேன், என் கையில் இருக்கிறத விட மாட்டேன்னு போராடிட்டே இருக்கிறேன். என்ன நான் ரெடி ஆயிட்டுன்னு நினைச்ச ஒரு காரியம் இல்லை, ஜீரோ அப்படிங்கும்போ அது நம்மளை ரொம்ப உடைக்கும் இல்லையா இந்த ராத் கால வேளையில. அதுதான் எப்ரோனில் நடந்தது, அதுதான் தாவீதுக்கு எப்ரோனில் நடந்தது. ரெடி ஆயிட்டோன்னு நினைச்சான், ராஜ்யம் ரெடி ஆயிட்டு இனி அடுத்த கட்டம் உயர்வு தான் நினைக்கும்போ, இல்லடா நீ பலவீனங்கிறத கர்த்தர் காண்பித்தா. நான் ஒன்று சொல்றேன், குடும்பங்களுக்குள் வரக்கூடிய போராட்டம், நம்மளால் நெருங்கி இருக்கிறவர்களால் வரக்கூடிய பிரச்சனை நம்மளை உடைக்குமானால், நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன், நீங்கள் இருப்பது எப்ரோனில். நீங்கள் இருப்பது எப்ரோனில். நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நான் பலவீனன்னு அவருக்கு முன்ன விழுந்துருங்க, அங்கிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். நான் பலவீனன்னு அதுல விழுந்துருங்க. இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தையை எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இங்க அனுபவத்தை வச்சு ஜெபிக்கவே கூடாது. உபவாசம் செல்லாது, இங்க என்னுடைய அபிஷேகம் செல்லாது. இங்க ஒண்ணுதான் செல்லும், முகங்குப்புற விழுந்து அழுறது மட்டும்தான். நான் பலவீனன், என்னால ஜெயிக்க முடியல, இவன் கை என்னை ஓங்குது, என் பிள்ளை எனக்கு கை எதிரா இருக்கு, என் குடும்பத்தின் கை எனக்கு எதிரா இருக்கு, என்னால முடியலப்பா, அவ்வளவுதான். இங்க ஆவில நிரம்பவோ உபவாசிக்கவோ அந்நிய பாஷை பேசவோ இங்க தீர்க்க தரிசனம் கிடையாது. இங்க ஒண்ணு தேவ சமூகத்துல முகங்குப்புற விழுந்து நான் பலவீனனப்பா. குடும்பம் எப்ப எதிராகுதோ அப்ப நீங்க புரியணும், அடுத்த கட்ட வளர்ச்சியும் ரெடி ஆகுது, அடுத்த கட்ட உயர்வும் ரெடி ஆகுது. இப்ப நான் பலவீனன்னு ஒத்துக்கிட்டா கர்த்தர் என்னை மகிமையாய் மாற்றுவார், என்னை மகிமையாய் நடத்துவார், என்னை மகிமையாய் வாழ வைப்பார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன்,
தவறுகளை ஜெயிக்கணும்னா நான் பலவீனன் ஒத்துக்கணும். நான் பலவீனனப்பா, உங்க சமூகத்தில் நிற்கிறேன், என்னால முடியல. நான் வாழ நினைக்கிறேன், முடியல. ஜெயிக்க நினைக்கிறேன், முடியல. என்னால முடியல. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு தனி ரூம் இருக்குமானா உங்க வீட்டுல ரூம் அடைச்சுக்கோங்க. முகங்குப்புற விழுந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் என்னால முடியலப்பா, யாரும் பார்க்கண்டாம், யாருக்கு தெரியண்டாம். இந்த தவறை விட்டு வெளியே வர நினைக்கிறீங்களா, போய் ரூமை லாக் பண்ணுங்க, முகங்குப்புற விழுங்க. பெரியவங்களுக்கு சொல்றேன், முடியலையா, எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் ரூமை லாக் பண்ணுங்க, முகங்குப்புற விழுந்து கடங்க. என்னால முடியலப்பா, முடியலப்பா. இந்த பலிபீடத்துக்கு தெரியும், பல நாட்கள் அதுல முகங்குப்புற விழுந்திருக்கிறேன். என் அறைக்கு தெரியும், நான் பல நாட்கள் அறையில முகங்குப்புற விழுந்து கடந்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும்போ நான் தேவ சமூகத்தை முகங்குப்புற விழாம நான் இந்த புல்பிட்ல வந்து நிக்கிறதே இல்லை. எந்த ஊழியத்துக்கு போனாலும் என் ரூம்ல போய் நான் முகங்குப்புற விழுந்து சும்மா நம்ம எழும்புறதே இல்லை. எனக்கு ஒண்ணு தெரியும், நம்ம பலத்துல ஒன்னும் சாதிக்க முடியாது, முடியாது. இந்த எலியா செய்த மிகப்பெரிய ஜெபம், தன் முகம் தரையில படும்படி விழுந்து ஜெபித்தார். 7 நேரம் ஜோமன்னா 7ஆம் நேரம் கையளவு மேகம் எழும்பி வந்தது, மிகப்பெரிய பெருமழைய தேசத்துக்குள் கொண்டு வந்தது. ஓடுங்க, திறப்புல போய் நில்லுங்க, முகங்குப்புற விழுந்து கிடங்க. முடியலன்னு சொல்லுங்க, கத்தட்ட போயிட்டு என்னால முடியலங்கிறத முடியலன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல கதறுங்கள். எப்ரோன் அங்கிருந்து தூக்கெடுக்கும், எப்ரோன் அங்கிருந்தா மேல தூக்கும். அங்கிருந்து லிஃப்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த உயரத்தை தொட சாத்தானால முடியாது, அந்த உயரத்தை உடைக்க பிசாசால முடியாது. அதுக்கப்புறம் எழும்புற உயரம் மகிமையா இருக்கும். அங்க தேவன் கூடவே இருப்பார், தேவ மகிமை கூடவே இருக்கும். இந்த பகல் வேளையில சிலர் ஒருவேளை என்னால முடியல நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், நான் பலவீனன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவர். என்னால முடியலப்பா சொல்லுங்க, போயிட்டு ஆண்டவர்ட்ட முகங்குப்புற விழுந்துருங்க, வெட்கமே படாதீங்க. நம்மள மகிமையா நடத்த கர்த்தர் வல்லவர், மகிமையா நடத்த கர்த்தர் வல்லவர். நம்ம தாங்க வெக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எப்ரோன் வெக்கப்படுற இடம் கிடையாது, எப்ரோன் முகங்குப்புற விழுற இடம், என்னால ஒண்ணு இல்லைன்னு சொல்ற இடம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா, நாம் ஜெபிக்கலாம். இந்த கால வேளைகளை ஒரு உடைந்த உள்ளத்தோடு எப்ரோனுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். எப்ரோன் வாழ வைக்கும், எப்ரோன் அடைக்கலப்பட்டனம், எப்ரோன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற இடம். ஆனா அதை விட மேலானது எப்ரோன் நம்மளை உடைக்கும், எப்ரோன் நம்மளை உடைக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எப்ரோன் நம்மளை உடைக்கும், எப்ரோன் பிரச்சனைகளை காட்டி கொடுக்கும். நம்ம எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சதான் பிரச்சனைன்னு காட்டி கொடுக்கும். அதான் எப்ரோன். ஜோமன்னுங்க தேவ சமூகத்துல. இது அழுற நேரம், உடைகிற நேரம். கர்த்தர்ட்ட பேசுங்க. நான் நல்லா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியலையே. வாலிப பிள்ளைங்களை ஜோமன்னுங்க, நான் நல்லா இருக்கேன்னு வெளியே சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியல. ஆண்டவர்ட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நான் பலவீனனப்பா. பெரியவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் பலவீனனப்பா, என்னால முடியல, இந்த காரியங்களை ஜெயிக்க முடியல, சில சூழ்நிலைகளை விட்டு வெளியே வர முடியல, பலவீனனப்பா. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் அழுறேன், அபிஷேகத்துல நிரம்புறேன், தீர்க்க தரிசனம் எல்லாம் கேட்கிறேன், வெளிப்பாடுலாம் வருது. ஆனாலும் சில காரியத்தை ஜெயிக்க முடியல, ஆனாலும் சில காரியத்தை மேற்கொள்ள முடியலையே. ஜோமன்னுங்க, கத்தரை ஜோமன்னுங்க. 100க்கு 100 கத்தரை நம்புறோம், 100க்கு 100 கத்தரோடு தான் நடக்கிறோம். ஆண்டவரை நம்பின போதிலும் சில காரியத்துல ஜெயிக்க முடியல. ஜோமன்னுங்க. அந்த பிள்ளைய சரிப்படுத்த முடியல, அந்த கணவனை சரிப்படுத்த முடியல, அந்த மனைவியை சரிப்படுத்த முடியல, அந்த குடும்ப உறவுகளை புதுப்பிக்க முடியல, பிரிஞ்சு போனதை சரிப்படுத்த முடியலையே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, என் வாழ்க்கையில சில நன்மைக்காய் காத்திருக்கிற முடியலையே, இப்ப வரும், பிறகு வரும், நாளைக்கு வரும்னு காத்திருந்து தோத்துலா போயிட்டோம். மற்றவங்க முன்னாடி தள்ள நிமிர்ந்து நிக்க முடியலையே. பாவம் நம்மளை மேற்கொள்ளுது, உலகம் மேற்கொள்ளுது, நம்ம சரீரமே நமக்கு பிரச்சனையா இருக்குது. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, நான் இன்னும் பலவீனனப்பா, நான் இன்னும் பலவீனனப்பா. உடைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, நான் இன்னும் பலவீனனப்பா. எப்ரோன் உடைக்கும், நான் இன்னும் பலவீனனப்பா. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, என் மேல அபிஷேகம் இருந்த போதிலும் நான் பலவீனனப்பா.
அபிஷேகம் இருந்த போதும் எக்ஸ்பீரியன்ஸ் உதவாது, அனுபவம் உதவாது. இப்ப நேத்து யுத்தம் பண்ண மாதிரி இன்னைக்கு யுத்தம் பண்ண முடியாது. நேத்து பண்ண யுத்தம் வேற, இன்னைக்கு செய்யற யுத்தம் வேற. இந்த யுத்தத்தை கண்ணீரால் மட்டுமே செய்ய முடியும். இந்த யுத்தத்தை தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பதால் மட்டுமே செய்ய முடியும். தாவீது விழுந்து கிடந்தான், பலவீனனப்பா. சில காரியங்களை மேற்கொள்ள முடியல, சில காரியங்களை ஜெயிக்க முடியல. நாங்க வளர்ந்துட்டோம் நினைக்கிறோம், எழும்பிட்டோம் நினைக்கிறோம், முடியல முடியல, எங்களால முடியல. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எங்களால முடியலப்பா முடியலப்பா. ஆண்டோட ஜெபம் பண்றீங்களா? ஆண்டோட ஜெபம் பண்றீங்களா? என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா. உடாபாலா மாரியாந்திரே, என்னால முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டோட எத்தனை பேரு கேட்குறீங்க? என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, என்னால முடியல, மேற்கொள்ள தெரியல, ஜெயிக்க தெரியல, இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியல. நான் உண்மையிலே தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறதை உணர்கிறேன். நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். நீங்க வரும்போது உடைஞ்சு தானே வந்தீங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. கர்த்தரை இப்ப பேசுங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா, இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியலப்பா. கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தரை சொல்லுங்க. 4 பேர்ட்ட சொன்னீங்கல்ல என்னால முடியலன்னு, அதை இப்ப ஆண்டட்ட சொல்லுங்க. என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு தெரியலப்பா, எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு வழிகாட்டுங்க இயேசுவே, எனக்கு வழிகாட்டுங்கப்பா. சொல்றீங்களா ஆண்டவர்ட்ட? ஆண்டவர்ட்ட பேசுறீங்களா? எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணணும்னு தெரியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. எப்ரோன் கற்றுக் கொடுத்த பாடம் பாருங்க. இந்த 10 வருஷத்துல இப்படி ஒரு ஜெபம் பண்ணவே கிடையாது தாவீது. இந்த 10 வருஷத்துல இப்படி ஒரு மாற்றத்தை பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப கர்த்தர் நடத்துற பாதை உனக்கு வித்தியாசமா இருக்குது. சொல்றாய், நான் பலவீனப்பா, வெளியே இருக்கிறவனை ஜெயிச்சிட்டேன், உள்ள இருக்கிறத நான் என்ன பண்ணட்டும்? வெளியே இருக்கிறத ஜெயிச்சிட்டேன், உள்ள நான் என்ன செய்யட்டும்? அல்லேலூயா. சித்தமேன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமேன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, நீங்க கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நீங்க கேளுங்க. எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, வழிகாட்டுங்க இயேசுவே. பேசுங்க பேசுங்க, ஆண்டவர்ட்ட பேசிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எனக்கு உதவுங்க, எனக்கு உதவுங்க. வாலிப பிள்ளைங்களா கேளுங்க, எனக்கு உதவுங்க. வாழ தெரியலப்பா. எப்ரோன் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், வாழ தெரியல. நீ இல்ல, நீ இல்ல, உன் பலத்தால அல்லங்கிறத எப்ரோன் கற்றுக் கொடுத்துச்சே. ஜெபம் பண்றீங்களா? வாழ தெரியலப்பா, வாழ தெரியலப்பா. ஜெபிங்க ஜெபிங்க, அப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தெரியலப்பா, என் குடும்பத்தை நடத்த தெரியலப்பா, பிள்ளைகளை நடத்த தெரியலப்பா, ஜெயிக்க தெரியலப்பா, ஊழியத்துல என்ன செய்யணும் தெரியலப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல, வாழ தெரியல, எங்களுக்கு உதவுங்க இயேசுவே. கேக்குறீங்களா அப்பாட்ட? அப்பாட்ட கேக்குறீங்களா? முடியலங்கிறத சொல்லுங்க அப்பாட்ட. எனக்கு தெரியலப்பா, நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, எனக்கு உதவுங்கப்பா, எனக்கு உதவுங்கப்பா, எனக்கு உதவுங்கப்பா இயேசுவே, எனக்கு உதவுங்கப்பா. அடுத்த கட்ட என்ன செய்யணும்னு தெரியல, உதவுங்க. அடுத்து என்ன பண்ணணும் புரியல, உதவுங்க. எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா, வழிகாட்டுங்கப்பா. வாழ ஆசை, ஜெயிக்க ஆசை,
ஓட ஆசை, மகிமையா வாழணும்னு ஆசை, முடியலப்பா. மகிமையா இருக்கணும் ஆசை, முடியல. என் குடும்பம் தலை தூக்கி நிக்கணும் ஆசை, முடியலப்பா. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் ஆசை, முடியல. என் குடும்பம் பாவத்தை ஜெயிக்கணும் ஆசை, முடியல. என் குடும்பம் சமுதாயத்தின் நடுவில் என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிக்கணும் ஆசை, முடியல, முடியலப்பா. ஜோமனுங்க, ஜோமனுங்க, எங்களால முடியலப்பா. எங்களால முடியலப்பா, முடியல. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எப்போ நான் பலவீனன் என்பதை உணர்த்தின இடம், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒரு தேவ கரம் பற்றி பிடிக்கட்டும் இந்த காலவேளை, தேவ கரம் பற்றி பிடிக்கட்டும், தெய்வ கரம் பற்றி பிடிக்கட்டும். ஜெபிக்கிற அழுகிற ஒவ்வொருவரையும் தெய்வ கரம் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். நான் பலவீனன் என்று ஒத்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். ஒரு மகிமை பற்றி பிடிக்கட்டும். என்னால முடியலன்னு சொல்ற ஒவ்வொரு மேலையும் ஒரு கிருபை, ஒரு கிருபை, ஒரு கிருபை பற்றி பிடிப்பதாக. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? எங்கெல்லாம் என்னால முடியலன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் கரம், கிறிஸ்துவின் கரம். என்னால முடியலன்னு சொல்ற இடத்துல தெய்வ கரம் இதை சரிப்படுத்த தெய்வத்தால முடியும், இதை சரிப்படுத்த தேவனால முடியும், இதை செய்து முடிக்க கர்த்தர் வல்லவர். உனக்கு எதிராக இருக்கிறதை உன் பட்சத்தில் திருப்ப கர்த்தர் வல்லவர். எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதை உங்கள் பட்சத்தில் திருப்புவதற்கு, சரி செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். அவரால் சரிப்படுத்த முடியும், அவரால் சரிப்படுத்த முடியும். என்னால முடியாதத அவரால் தான் சரிப்படுத்த முடியும். என்னால முடியாதத அவரால் தான் செய்ய முடியும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிருங்க. தேவகுமாரா ஓ கொஞ்சம் நினைச்சிடுங்க. ரெண்டு கரை உயர்த்தி என்ன பலிபீடத்துல வைக்கிறேன்பா, என்ன பலிபீடத்துல வைக்கிறேன்பா. இனி என் பலத்தால என்னால ஓட முடியாது, என் பலத்தால என்னால வாழ முடியாது. எனக்கு இந்த பலன் போதாதுப்பா. பலிபீடத்துல வைக்கிறேன், பலிபீடத்துல வைக்கிறேன். இந்த ஜெப நாட்களில், இனி இருக்கிற நாட்களில் ஒரு பலத்த பலன், பலத்த அபிஷேகம் எங்களை மூடணும், எங்களை மூடணும். இந்த பலன் போதாது. நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு ஒரு பலத்த அபிஷேகம், நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு ஒரு பலத்த கிருபை, நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு ஒரு பலத்த வல்லமை எங்களை மூடுவதாக. தேவ கிருபை எங்களை மூடுவதாக ஆண்டவரே. நாங்கள் பலவீன நிலையில் இருந்து எழும்ப 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 அடுத்த ஒரு அபிஷேகம் தேவை, அடுத்த ஒரு அபிஷேகம் தேவை, அடுத்த ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் போதாது, இந்த பலன் போதாது, இந்த கிருபை போதாது. அடுத்த ஒரு பலன், அடுத்த ஒரு மகிமை.
எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவ மகிமை, உன்னதத்தில் நிறுத்துகிற தேவ மகிமை. மூடுவதாக கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை பலப்படுத்த நீர் வல்லவர், என்னை பலப்படுத்த நீர் வல்லவர். எதுல நான் தோத்து போறேனோ அதுல எழும்ப செய்ய நீர் வல்லவரப்பா, என்னை எழும்ப செய்ய நீர் வல்லவரப்பா. எந்த காரியத்தில் தலை நிமிர முடியலையோ அதுல எங்களை நிமிர செய்ய நீர் வல்லவர். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த கால வேளையில கிருபையாய் உம்முடைய பாதத்தில் நாம் அமர்ந்தோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல இருக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, எப்ரோனுக்கு வா என்று சொல்லி எப்ரோன் அடைக்கலப்பட்டன. எப்ரோன் ஆமை துரத்தின அந்த அசுத்தங்கள், அந்த போராட்டங்களை நிறுத்துகிற இடம் என்று. எப்ரோனில் அபிஷேகம் உண்டு, அந்த அபிஷேகம் எங்களை வளர வைக்கும் என்றும். வளர்ச்சி மட்டும் போதாது, மனிதர்களை சார்ந்து கொள்ளக்கூடாது, நான் பலவீனன் என்பதை உணர வேண்டும் என்று கர்த்தர் பகல் வேலைகளோடு பேசினதுக்காய் நன்றி. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இந்த ஜெப நாட்களில் நாங்கள் முடிவு நாட்களில் நெருங்கிட்டு இருக்கிறோம். ஒரு பலத்த அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறோம், ஒரு பலத்த மகிமைக்காய் காத்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்று பகல் நடக்கிற, சாயங்காலம் நடக்கிற வீட்டு கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உண்டாகட்டும். அந்த குடும்பத்தை அடைக்கல பட்டணத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வரணும், தேவ பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரணும். துரத்தி கொண்டிருக்கிற சாபங்கள், துரத்தி கொண்டிருக்கிற பாவங்கள் அந்த குடும்பங்களை விட்டு மாறணும். தேவ மகிமை உண்டாகணும். இயேசுவின் மூலம் பிதாவே.